வணக்கம். கவிஞர் வாலி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதைத்தான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மரணத்தை விட கொடூரமானது எது தெரியுமா? வாழ்ந்து கெட்டவர்கள் வாழ்வை தொடர நேரும் அவலம். அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என்று உணர்த்தும் நினைவு சின்னங்கள். அவர் வாழ்க்கையில் பார்த்து உணர்ந்த 4 சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேளுங்க. சம்பவம் 1. இந்த கடிதம் கொண்டு வரும் பையனிடம் ஒரு 20 ரூபாய் கொடுத்து விட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்படி ஒரு கடிதத்துடன் என் வீட்டுக்கு ஒரு பையன் வரும்போதெல்லாம் எனக்கு வியர்த்து கொட்டும். எப்பேற்பட்ட எழுத்தாளர், இவருக்கா இப்படி ஒரு நிலைமை, எப்படி வாழ்ந்தவர், இவருக்கு இப்படி ஒரு சிரமமா என்று எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். சம்பவம் 2. ஒரு கம்பெனியில MSV கூட கம்போசிங்காக உட்காந்துருக்கேன். அந்த கம்பெனி மாடியில குடியிருக்கும் ஒரு நடிகர், ஹாய் வாலி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. சிரிக்க சிரிக்க அளவலாவி விட்டு, வாலி உங்கள் டிரைவர் கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது ஒரு சிகரெட் வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க. என்னுடைய பிராண்டு 555 தான், பட் இப்போ அது குடிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுங்க வாலின்னு கேட்குறாங்க. எப்பேற்பட்ட நடிகர் தெரியுங்களா? MGR சிவாஜி படங்களில் அவங்கள விட அதிகம் சம்பளம் வாங்கி நடித்தவர். பெட்ரூமுக்கே அவருடைய கார் போய் நிற்கும். அப்பேற்பட்ட பங்களா கட்டியவர். எங்கே போனது அந்த வாழ்வும் வளமும்? சம்பவம் 3. என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நிற்குது. ஒரு நடிகை இறங்கினார். ஒரு காலத்தில் திரை உலகின் முடிசூடா அரசி என்னை பார்க்க வந்தார். வாலி சார், ஒரு நாடகம் எழுதி தருவீங்களா? ஏதாவது ஒரு ட்ரூப் வச்சு நடத்தலாம்ட்டு இருக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியல என்று மெல்லிய குரலில் சொன்னார். சம்பவம் 4. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். சிமெண்ட் பெஞ்சில் ஒருவர் தனியாக அமர்ந்திருக்கிறார். இன்றைய தலைமுறைக்கு அவரை தெரியவில்லை. நான் அடையாளம் கண்டு கொண்டேன். ஓடிப்போய் அவரிடம், நமஸ்காரம் அண்ணா, நானும் உங்களை மாதிரி திருச்சிக்காரன் தான், சினிமாவில் பாட்டு எழுதிட்டு இருக்கேன், என் பேர் வாலி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு வணங்குகிறேன். ஓ, நீங்க தான் அந்த வாலியா என்று சொல்லி என் கையை பற்றுகிறார். அவர் தொடமாட்டாரா என்று தமிழர்கள் தவம் இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர் என் கையை தொடுகிறார். நான் சிலிர்த்து போகிறேன். அவர் தொட்டதால் அல்ல. எந்த ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து இறங்க விடாமல் மக்கள் அலைமோதினார்களோ அதே ரயில் நிலையத்தில் கவனிக்க ஆள் இல்லாமல் தனியாக அவர் அமர்ந்திருக்கும் நிலையை பார்த்து காலம் எப்படியெல்லாம் தன் ஆளுமையை காட்டுகிறது என்று எண்ணி பார்க்கிறேன் அந்த பழைய நினைவுகளை. சம்பவம் 1. கடிதம் அனுப்பி பணம் கேட்டவர் கண்ணகிக்கு உயிர் கொடுத்த உலக புகழ் உரையாடல்களை எழுதிய திரு இளங்கோவன் அவர்கள். சம்பவம் 2. சிகரெட் வாங்கி கேட்டது நடிகர் திரு சந்திரபாபு அவர்கள். சம்பவம் 3. நாடகம் எழுதி கேட்டவர் நடிகையர் திலகம் திருமதி சாவித்ரி அவர்கள். சம்பவம் 4. ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்தவர் தமிழ் திரை உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்கள். இவர்களை விடவா நான் பணம் சம்பாதித்து விட்டேன், இவர்களை விடவா நான் வாழ்வில் அனுபவங்களை கண்டுகொண்டேன், இவர்களை விடவா நான் மேலானவன், அன்று முதல் இன்று வரை நான் என்கிற இருமாப்பு இல்லாமல் வாழ பயின்றேன், இறக்கும் வரை பிறர் மனம் வருந்த நடக்காதீர்கள், நாவடக்கம் கொள்ளுங்கள், முடிந்த அளவு உதவி செய்யுங்கள், முதியவர்களிடம் கனிவு காட்டுங்கள், இன்று நாம் செய்வது கண்டிப்பாக நாளை நமக்கு நடக்கும் அப்படின்னு எழுதி முடிச்சாரு கவிஞர் வாலி. இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், வாழ்க்கை பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது. எந்த ஏணி ஏற்றிவிடும், எந்த பாம்பு இறக்கிவிடும் எனவும் தெரியாது. அதை விடவும் எது ஏணி எது பாம்பு என கண்டுகொள்வதும் எளிதல்ல. ஆனாலும் விளையாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனை தனித்தனியான மனிதரிடம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள வேண்டும். எவன் செல்வத்தின் பூர்ண சுகத்தை விரும்புகிறானோ அவன் தர்மத்தின்படி நடக்க வேண்டும். அமுதத்திலிருந்து சத்து விலகாதது போல தர்மத்திலிருந்து நல்லது விலகுவதே இல்லை. யாருடைய அறிவு பாவத்திலிருந்து விலகி நன்மையை நாடுகிறதோ அவனுக்கு தர்மம் புலப்படும். இன்னும் சூட்சமமாக சொல்ல போனால், எவன் மகிழ்ச்சியிலும் கோபத்திலும் தன் வேகத்தை மட்டுப்படுத்தி வைக்கிறானோ அவனுக்கு எல்லாமும் வசப்படும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். தன்மை இழவேல் தாழ்ந்து நடவேல், செய்வது துணிந்து செய், சிதையா நெஞ்சுகொள். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.